2 நாள் பயணமாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இன்று வருகிறார். பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பாஜகவுடைய மையக்குழு கூட்டத்தில் கலந்து கொள்கிறார். அவருடைய வருகை நாளை பொங்கல் பண்டிகை நிகழ்வில் கலந்து கொள்கிறார். அவருடைய வருகை பாஜகவுடைய இப்போதைய மாற்றம், இப்ப இருக்கக்கூடிய அரசனுடைய செயல்பாடுகள், பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் ஆட்சிக்கு அவருடைய வருகை மாநிலத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய நயினார் நாகேந்திரன் அவருடைய பயணத்தினுடைய நிறைவு நாள் நிகழ்ச்சியில் அவர்கள் கலந்து கொள்கிறார்கள். அதோடு கூட பொங்கல் நிகழ்ச்சியிலும் நாளை தினம் கலந்து கொள்கிறார்கள். மரியாதைக்குரிய அமித்ஷாஜி அவர்களுடைய வருகை தமிழக அரசியலில் ஒரு தலைகீழ் மாற்றத்தை ஏற்படுத்த இருக்கின்றது. ஒரு ஆட்சி மாற்றத்திற்கு அடிகோலக்கூடிய வகையில் அவருடைய வருகை நிச்சயமாக அமையும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. இருக்கக்கூடிய அரசுக்கு எதிராக தொடர் போராட்டங்கள் அடுத்தடுத்து தமிழகம் முழுவதும் இடைநிலை ஆசிரியர்கள், செவிலியர்கள், ஒரு பக்கம் அரசு ஊழியர்கள் இப்படி நடந்துட்டு இருக்கும் பொழுது அவர்கள் பழைய ஊதியத்துக்கு அமல்து அது எடுபடுமா சார்? இது சாதாரணமாக கண்கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் அப்படிம்பாங்க. அவர்கள் கொடுத்த வாக்குறுதி கடந்த தேர்தலில் அவர்கள் வெற்றி பெற்று வந்தால் உடனடியாக அதை அமல்படுத்துவோம் என்று சொன்னார்கள். இப்ப இந்த ஆட்சி காலம் முடியக்கூடிய நேரத்தில் இனி மக்களை நாம் ஏமாற்ற முடியாது என்கின்ற நிலையில் அடுத்து ஒரு வாய்ப்பை பெறுவதற்காக அந்த ஊழியர்களுடைய குடும்பத்தை ஏமாற்றி அவருடைய வாக்குகளை பெறுவதற்காக இந்த அறிக்கை அவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள். இதில் வெற்றி பெற்று வந்தார்கள் என்று சொன்னால் சர்வ நிச்சயமாக அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளில் ஆயிரக்கணக்கான வாக்குறுதி நாங்கள் ஒன்றுமே நிறைவேற்றப்படாத வாக்குறுதியில் இது முதலிடத்தை பெறும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. உங்களுடைய மாவட்டத்தில் சேகர் பாபு அவருடைய செயல்பாடுகள் நீங்களே கண்டனம் தெரிவிச்சிருங்க. பக்தர்கள் மரியாதை குறைவாக பேசினார். ஒரு அமைச்சர் முதல் முறையா அவர் தேரோட்டத்துக்கு போறாரு, பாராட்டுறோம். தேரோட்டத்துக்கு வந்தவர் அங்க இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் பார்த்து எந்த வகையில் அந்த தேரோட்டம் சிறப்பாக நடைபெற வேண்டுமோ அதுக்குள்ள ஏற்பாடுகள் அவர் செய்திருப்பார்னு சொன்னாச்சுன்னா பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம். நேர்மாறாக அங்க வந்திருக்கக்கூடிய பக்தர்கள் அவர்கள் ஏதோ சொன்னார்கள் அப்படிங்கக்கூடிய ஒரு காரணத்தை இவர் சொல்லி அவர் பேசுறக்கூடிய பேச்சு உங்களுக்கு தெரியும், என்ன சாப்பிடுறீங்கன்னு. இது ஒரு அமைச்சருக்கு தலைகுடியும் இல்லை. அவர் சார்ந்திருக்கக்கூடிய துறை தெய்வத்தை போற்றக்கூடிய ஒரு துறை, பக்தர்களை போற்றக்கூடிய ஒரு துறை. அப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு நிலையை வைத்துக்கொண்டு சுசீந்திரம் கோயிலில் அவர் செய்திருக்கக்கூடிய வேலை என்பது 1000 காரணம் சொன்னாலும் கூட அது நியாயப்படுத்த முடியாது. தமிழக முதல்வர் அவர்கள் அவருடைய பொறுப்பிலிருந்து அவரை மாற்ற வேண்டும். இல்லை அப்படின்னு சொன்னா, சுசீந்திரத்தினுடைய சரித்திரம் உங்களுக்கு தெரியுமா? சாப விமோசனம். எதுக்கு சாபம் வந்தது? இந்திரனுக்கு எப்படி சாபம் வந்தது? அந்த விமோசனம் எப்படி கொடுக்கப்பட்டெல்லாம் தெரியும்ல. அதுக்கு இந்த கதைக்குள்ளெல்லாம் போக விரும்பல. வினையை விலை கொடுத்து வாங்கக்கூடிய வேலையை இந்த அரசாங்கம் வரக்கூடாது என்கின்ற உயர்ந்த நோக்கத்தோடு அந்த அமைச்சரவையில் இருக்கக்கூடிய சேகர்பாபு அவர்கள் செய்திருக்கிறார்கள்.